ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாரத்தோட தமிழ் சீரியல் டிஆர்பி ரேட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாரத்தோட தமிழ் சீரியல் டிஆர்பி ரேட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் நிறைய மாற்றங்கள். டாப்பில் இருந்த சீரியல் எல்லாம் கீழே இருந்த சீரியல் எல்லாம் டாப்லேயும் அந்த மாதிரி மாறி மாறி இருக்குது. அண்ட் புது சீரியல்கள் எல்லாமும் லிஸ்ட்டு டாப் 10க்குள்ளே வந்திருக்கு. அது என்னென்ன சேஞ்சஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். 10th பிளேஸில் 6.62 டிஆர்பி ரேட்டிங்கோட சின்ன மருமகள் சீரியல் தான் இருக்குது. விஜய் டிவியோட சீரியல் இது. இந்த சீரியல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இன்னும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 9th பிளேஸில் 6.82 டிஆர்பி ரேட்டிங்கோட மல்லி சீரியல் இருக்குது. மல்லி சீரியலில் இப்போது விஜய் அண்ட் மல்லி சீக்வன்ஸ் தான் நிறையா காமிச்சிட்ருக்காங்க. அண்ட் விஜய்க்கு தலையில் அடிபட்டதுக்கு மல்லி தான் காரணம் அந்த மாதிரிலாம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சொல்லும் போது விஜயை மல்லி இப்படி பார்த்துக்கிறா அப்படிங்கிறது தான் இப்போ நடந்துகிட்ருக்க சீக்வன்ஸு. அண்ட் ஃபுல்லாகவே நம்ம மல்லியோட சாரீ ரொம்பவே சூப்பராக இருக்குது. சாரீ ப்ளீட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்காங்க சீரியல் ஃபுல்லாக. 8th பிளேஸில் 6.85 டிஆர்பி ரேட்டிங்கோட ஆஹா கல்யாணம் சீரியல் தான் இருக்குது. இந்த சீரியலில் மகா அண்ட் சூர்யா ஃபுல்லாக அவங்களோட பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் அண்ட் ஃபுல்லாக அவங்களோட லவ் சீக்வன்ஸ் தான் காமிச்சிட்ருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் 7th பிளேஸில் 7.04 டிஆர்பி ரேட்டிங்கோட வானத்தை போல சீரியல் தான் இருக்குது. இப்போ என்னென்னா ஃபுல்லாக ஜாதகம், அவங்க அண்ணாக்கு என்ன பிரச்சனை, துளசிக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கலாமா இருக்கக்கூடாதா, அதெல்லாம் ஃபுல்லாக ஜோஷியம் ஃபுல்லாக அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. 6th பிளேஸில் 7.44 டிஆர்பி ரேட்டிங்கோட மருமகள் சீரியல் இருக்குது. இந்த சீரியல் தான் லான்ச் வீக். இந்த வாரம் இந்த சீரியல் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வாரத்துலேயே 6th பிளேஸில் வந்திருக்குன்றது ரொம்ப பெரிய விஷயம். இதில் கேப்ரியல் நடிக்கிறாங்க. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த நந்தினி சீரியல் பார்த்துருந்தீங்கன்னா, நந்தினி சீரியலோட ஹீரோ, அதாவது முன்னாடி அந்த சீரியலோட ஹீரோ தான் இதுலையும் ஹீரோ ரோல் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஹெல்பிங் மைண்ட் இருக்க ஒரு பொண்ணும், ரொம்ப சேவ் பண்ணி கஞ்சமாக இருக்க ஒரு ஹீரோவும் எப்படி மீட் பண்ணி எப்படி சேர போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதோட ஸ்டோரி. அண்ட் ரொம்ப பெரிய விஷயம் லான்ச் வீக்லேயே டாப் 6ல் வர்றது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சீரியல். 5th பிளேஸில் 7.56 டிஆர்பி ரேட்டிங்கோட பாண்டியன் ஷோ சீசன் 2 சீரியல் தான் இருக்குது. ஃபுல்லாக மூர்த்தி செந்தில் திட்டுறது அண்ட் அவங்க மூர்த்திக்கிட்ட எல்லாம் சொல்லாமல் பண்ணுறாங்கன்னு ஃபுல்லாக அவர் ப்ரெஷர்லேயே இருக்கார். ஃபுல்லாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. நமக்கே டென்ஷன் ஆகுது, என்ன இவர் எப்போ பார்த்து டென்ஷனாக இருக்காருன்ற மாதிரி. ஸோ என்ன நடக்க போகுது, எல்லாம் சால்வ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 4th பிளேஸில் 7.58 டிஆர்பி ரேட்டிங்கோட கயல் சீரியல் தான் இருக்குது. இப்போ தான் அவங்க அம்மாவுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் இழுத்துட்டு போனாங்க. இப்போ எழில் கயலுக்கு ப்ரொப்போஸ் பண்ண போகும்போது லாரி அடிக்கிற மாதிரி இப்போ அடுத்து ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் சீன் ஓட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக டாப் 2லேருந்து இப்போ டாப் 4க்கு வந்திருக்கு. அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ரிப்பீட்டடாக ஒரே கான்செப்டே ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது. வேறு எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 3rd பிளேஸில் 8.15 டிஆர்பி ரேட்டிங்கோட பாக்கியலட்சுமி சீரியல் தான் இருக்குது. இந்த சீரியல் என்னென்னா இப்போ தான் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இது 3rd பிளேஸ் முன்னேறி இருக்குது. இப்போ கீழேருந்து மேலே டாப்புக்கு வந்திருக்கு. ஏன்னா கோபி அண்ட் அவங்க அம்மா ஈஸ்வரி, இவங்க கோபி ஈஸ்வரி வீட்டிலேருந்து வெளியே அனுப்புனதாக இருக்கட்டும், ஈஸ்வரியோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் ராதிகாவோட அம்மா அண்ட் இதை பாக்கியா எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ கும்பகோணம் கூப்பிட்டு போகிறதா இருக்காங்க பாக்கியா ஈஸ்வரியா. ஸோ என்ன நடக்குது, என்ன இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ மகாசங்கமம் வரப்போகுது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. 2nd பிளேஸில் 8.33 டிஆர்பி ரேட்டிங்கோட சிங்கப்பெண்ணே சீரியல் தான் இருக்குது. ஆனந்தியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அரெஸ்ட் பண்ணிவிட்டு போலீஸில் போயிட்டு கேட்டால் நாங்கள் அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறையா வச்சு ஆனந்தி கிடைப்பாளா இல்லை என்ன நிலைமை ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரத்தோட தமிழ் சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் டாப் 1ல் இருக்க சீரியல் 9.33 டிஆர்பி ரேட்டிங்கோட சிறகரிக்க ஆசை சீரியல் தான் இருக்குது. இந்த சீரியல் ரொம்பவே இதுவும் கீழேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் பிளேஸுக்கு வந்திருக்கு. ரொம்பவே பெரிய விஷயம். முத்து மீனா இவங்க சீக்வன்ஸ் இந்த சீரியலில் என்னென்னா ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துங்கிறத தாண்டி ஹீரோயினே இந்த மாதிரி சொல்கிறாங்க. மீனாவே முத்துக்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் குடிச்சிட்டு வருவீங்கன்னு தெரியும், ஆனால் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வருவீங்கன்னு நினச்சேன். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி தான் இருந்தது. பட் ஓகே, ஏதோ நல்லா சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இன்னும் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுதான் இந்த வாரத்தோட தமிழ் சீரியல் டிஆர்பி ரேட்டிங். இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்காக டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.